தஞ்சை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பலத்த மழை பெய்து வரும் நிலையில் சம்பா, தாளடி, இளம் பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரனிடம் கேட்கலாம். ராஜசேகரன், பயிர் சேதம் எந்த அளவுக்கு காணப்படுது? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அதாவது தஞ்சை மாவட்டம் முழுவதும் 2.5 லட்சம் ஏக்கர் பரப்புல சம்பா மற்றும் தாளடி பயிர் சாகுபடி செஞ்சிருக்காங்க விவசாயிகள். இந்த நிலையில கடந்த 2 நாளா, அதாவது நேத்திலேருந்து நல்ல கடுமையான மழை பெய்யுது. இந்த மழையில உக்கடை, அம்மாப்பேட்டை, சாலிமங்கலம், பல்லவராயன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல இளம் பயிர்கள் எல்லாம் நீரில் மூழ்கி இருக்கு. எல்லாம் தொடர்ந்து நீரில் மூழ்கி இருக்கவாசி அங்க தண்ணி வடிகிறதுக்கே வழி இல்லை. வாக்கியாலாம் எல்லாம் தூர்ந்து போயிருக்கவாசி தண்ணி வடிய இல்லாம எல்லாம் ஏரி குளம் போல இருக்கு. இதுல ரொம்ப கடுமையா பயிர் பாதிக்கப்படுது. இந்த மழை இன்னும் நீடிக்கின்றாங்க. இன்றைக்கு நாளைக்கு மறுநாள் வரலாம் இந்த மழை இருக்கின்ற இந்த பயிர்களை காப்பாற்ற முடியாது. தண்ணீரை வடிக்க வழி இல்லை. தண்ணீரை வடிய வழி இல்லாத பயிர்கள் அனைத்துமே அழுகின்றாங்க விவசாயிகள். இதனால அவங்க ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஆரம்ப கட்டத்திலே அவ்வளவு உரம் போட்டுலாம் பயிரை வளர்த்தோம். எங்களுக்கு அரசு எல்லாம் கணக்கிட்டு வேளாண் துறை அதிகாரிகள் பயிர் பாதிப்பை கணக்கிட்டு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு விவசாயி சொல்றாங்க. தொடர்ந்து இன்னும் பல பகுதிகளையும் அந்த பயிர் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்போ இந்த நிமிடமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுல இன்று இரவு நாளையும் மழை இருக்கின்றாங்க. அதனால தஞ்சை மாவட்டத்தில் மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்புல சம்பா, தாளடி, இளம் பயிர்கள் எல்லாமே ஒரு அரை அடி உயரம் தான் அந்த பயிர் வந்திருக்கு. பயிர் நல்லா வளர்ந்து வர்றப்ப மழை இருந்தா கூட பயிர் மூழ்காது. இளம் பயிர் எல்லாம் மூழ்கி எல்லாம் சாத்திடுச்சு நிறைய பேர். இதனால பாதிப்பு அதிகமாக ஏற்படும். இதனால ஒரு இழப்பீடு நிவாரணம் வழங்குறாங்க விவசாயிகள். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகரன். பயிர் சேதம் தொடர்பாக விவசாயிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அந்த மழையில் தண்ணியெல்லாம் வடியாமல் எல்லாம் நடவு நட்ட பயிரெல்லாம் எல்லாம் முழுகிடுச்சு. முழுகி போய் பெரிய நஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு நகையெல்லாம் அடவு வச்சு தான் நாங்கள் இந்த நடவு நட்டுருக்கோம். அப்போ முழுகி போய் தண்ணி வடிகிறதுக்கான வழியே இல்லை. தமிழக அரசு விரைவில் தண்ணி வடிகிறதுக்கான ஏற்பாடை செய்து கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபா நாங்கள் செலவு பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறோம். இப்போ போன மழையில் எல்லாம் முழுகி போனதுனால, தண்ணி வடியாமல் முழுகி போனதுனால எல்லாம் அழுகி போகிற நிலமையில இருக்குது. இப்போ திருப்பியும் இந்த புயல் காரணமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போ மழை பெய்யும் போது இந்த பயிரில் உள்ள தண்ணியை வடிகிறதுக்கான வழியே இல்லை. அதை தூர்வாரி கொடுக்கணும்னு தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.